1952ஆம் ஆண்டு வெளியான விளையாவது திரைப்படத்தின் மூலம் தமிழில் கதாநாயகியாக அறிமுகமானவர் சவுகார் ஜானகி அவர்கள். கிட்டத்தட்ட 400 திரைப்படங்களுக்கு மேலாகவே இவர் நடித்திருக்கிறார். இவர் இன்று உடல்நலக்குறைவு காரணத்தினால் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் காலமாகியிருக்கிறார். சார் வணக்கம் சார். வணக்கம். சவுகார் ஜானகி அம்மா மறைவு, இது எப்படி சார் இருக்கு இந்த செய்தி கேட்கும் பொழுது? ஷாக்கா இருக்குமா. என் படத்துல முதல் படத்துல தொடர்ந்து முதல் படத்துல அவங்க நடிச்சாங்க. நான் செஞ்சவங்க. அது ரொம்ப ஒரு கோஆபரேட்டிவான ஆர்டிஸ்ட், ரொம்ப டேலண்டட் பர்சன். அது மட்டும் இல்ல, அவங்க ரொம்ப குடும்பமா பழகுவாங்க. வீட்டுல ஏதாவது கொடுப்பாங்க எல்லாரும் சாப்பிடறதுக்கு. அதனால அவங்க ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி வச்சிருந்தாங்க, அங்க கூட்டு போவாங்க. அப்புறம் அவங்க பொண்ணோட பொருள் வைஷ்ணவி நெத்தி அடியில நடிச்சா. நான் அதுல நெத்தி அடியில ஒரு போர்ஷன் ஒர்க் பண்ணேன். அதுல அப்போ அவங்களுக்கு அவங்களும் நல்ல ஆர்டிஸ்ட். இப்படி ஒரு நல்ல, அதாவது சகோதரியமா ஒரு தடவை பேசும்போது சொன்னாங்க, நான் தொடர்பான நடிச்சேன் ரொம்ப காலத்துக்கு அப்புறம், அது எனக்கு ஒரு கம்பேக்கா இருந்துச்சு அப்படின்னு ரொம்ப பாராட்டினாங்க. யார்கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க, தொடர் படம் பாத்தீங்களா நான் நடிச்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஆர்டிஸ்ட். அவங்க ஆர்டிஸ்டா வரும்போதே ஒரு குழந்தையோட தான் வந்தாங்க அப்படி சொல்லுவாங்க. ஒரு குழந்தையோட அவ்வளவு பெரிய ஆர்டிஸ்ட் ஆனாங்க. அதாவது ஒரு சென்டிமெண்ட் எல்லாம் அவங்கதான். அதே மாதிரி அவங்களோட பாட்டு மாலை பொழுதின் மயக்கத்திலே எவர் கிரீன் சாங்கு, அந்த சாங் இளையராஜாவே பாட்டு சாங்கு இல்லையா? அந்த பாட்டோட வரிகள்லாம் இளமையெல்லாம் வெறும் கனவு மயம், இது மயங்குது எதிர்காலம், இந்த வார்த்தையெல்லாம் இளையராஜா சார் சொல்லி இருக்கிற வார்த்தைகளாவே. இந்த மாதிரி ரொம்ப ஒரு கொடுத்து வச்ச ஒரு அற்புதமான ஆர்டிஸ்ட். இங்கிலீஷ் அப்படி இல்லை, ஃபாரின் 7 பேர் பேசுவாங்க இங்கிலீஷ். அப்படி திணிக்கும். ரொம்ப பெரிய பெருசா காலேஜ் எல்லாம் படிக்கலாம் கூட நாலேஜ் அவங்க டெவலப் பண்ணிட்டாங்க. ரொம்ப அற்புதமான ஒரு நடிகை இறந்தது. எனக்கு என்ன சொல்ல, சரஸ்வதி அம்மா அப்படி சௌகரியம் எல்லாரும் என் கூட நல்லா பழகுவாங்க. அது மாபெரும் இழப்பு. அவங்க குடும்பத்துக்கு ஒரு என்ன சொல்ற ஆறுதல் சொல்லணும். அவங்க ஆன்மா சாந்தி அடையவும் வேண்டுகிறேன். நன்றி.